அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரோன். துபாயில் வேலை வாய்ப்பு இந்த டாபிக்ல தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம். துபாய்க்கு வேற விரும்புறீங்களா, துபாயில வேலை செய்யணுமா, என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ற சொல்லி பார்த்து நாங்கள் பார்க்க போறோம். துபாய் மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்ட். ஸோ இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பயனுள்ள பிரயோஜனமான தகவல்கள் உங்களுக்காக வர காத்து கொண்டிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துபாயில ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய ஏஜென்சி மாதிரி இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா நல்ல சம்பளம், வேலைக்கு போகலாம்னு சொல்லி. அதுக்கு முன்னுக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உங்களுடைய லைஃப் ஸ்டைல். நீங்க எப்படி வாழ போறீங்க, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா படிக்கலையா, நீங்க எப்படி வாழ போறீங்கன்றது ரெண்டுமே மிக முக்கியமானது. அதாவது துபாயில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதல்ல ரூம்ஸ், அதுக்கு தான் அதிகமா செலவு போறது. நீங்க ஒரு நபர் தனியா தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல்ல பார்ட்டிஷன், இல்லாட்டி சிங்கிள் ரூம், இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட், ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் போகலாம். பார்ட்டிஷனே மினிமம் ஒரு 1200 1000 தான் எடுக்கலாம், 1000 திரகம். சிங்கிள் ரூம்னு சொல்லி சொன்னா அட்லீஸ்ட் 2500 போகும். ஸ்டூடியோன்னு சொன்னா 4500 4000 அப்படி போகும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது நீங்க தனியத்தான் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், என்னோட நிறைய பேரோட ஷேர் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு மினிமம் சம்பளம் ரூமுக்கு மட்டுமே பார்த்தா கூட 1500 திரகம் இருக்கும். இது தனியே இருக்க போறவங்களுக்கான ஒரு கேட்டகரி. அப்ப ஜோசி பாருங்க, மினிமம் 1500 சொல்லி சொன்னால் பார்ட்டிஷன்ல இருக்கலாம். அங்கால உங்களோட சாப்பாடு செலவு, நீங்க சமைச்சு சாப்பிட்டு சொல்லி சொன்னா ஒரு 300 திரகம் தேவை. அங்கால டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 250, அங்கால உங்களோட இன்டர்நெட்டுக்கு ஒரு 250. இப்படி போனால் கிட்டத்தட்ட உங்களோட சம்பளம் ஒரு 2500 திரகம் என்றாலும் இருக்கணும் சேவிங்ஸ் பண்ணாம. உண்மையிலேயே நாங்கள் வெளிநாட்டுக்கு போறது காசு உழைத்து சேவ் பண்றது, சேவ் பண்ணி கடனை கொடுக்கறது, சேவிங்ஸ்ல போடுறது. அப்போ உங்களுக்கு 2500 திரகம் எடுத்து இன்னும் சேவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 திரகம் பண்ணாலும் உங்களுக்கு சம்பளம் தேவை. இது தனியே இருக்கிறவங்களுக்கு, தனி ரூம்ல. இல்ல நான் மற்றவங்க கூட ஷேர் பண்ணி இருப்பேன்னு சொல்லி சொன்னா நீங்க 2 பேரோட ஷேர் பண்ணலாம், 3 பேரோட ஷேர் பண்ணலாம், 10 பேரோட ஷேர் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னொரு பர்சனோட ஷேர் பண்றதுக்கு மினிமம் ஒரு 750 திரகம், மினிமம் 750 திரகம். இல்ல 10 பேர் கூட ஷேர் பண்ணு சொன்னா அப்படி 380 திரகம் கூட முடிக்கலாம். பிளஸ் அங்கால உங்களோட சாப்பாடு ஒரு 300, அங்கால டிரான்ஸ்போர்ட் ஒரு 250, அங்கால இன்டர்நெட்டுக்கு ஒரு 250 போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 1500 திரகம் கையில இருந்தே ஆகணும். சரியா? சில கம்பெனில சொல்லுவாங்க அகாமடேஷனும் தந்து சாப்பாடும் தாரம், சம்பளம் 1500 சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல. இது இந்த அகாமடேஷன் சாப்பாடு இல்லாத கம்பெனிகள். ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க உங்களோட அகாமடேஷன் நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும், நீங்க சாப்பாடை நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னா மினிமம் 1500 திரகம் உங்களோட கையில இருக்கணும். மறுபடியும் சேவிங்ஸ் இல்லாம சேவ் பண்ண போறோம்னு சொல்லிச்சுன்னா மினிமம் ஒரு 2000 திரகமாவது உங்களோட கையில இருக்கணும். ஸோ சம்பளத்தை பார்த்துக்கொள்ளுங்க. முதல் இருந்தவங்களுக்கு, தனி ரூம்ல இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஒரு 3000 திரகம் மட்டும் சம்பளம் தேவை. ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் மினிமம் ஒரு 2000 திரகம் மட்டும் தேவை. மூன்றாவது கேட்டகரி கம்பெனி அகாமடேஷன் கொடுத்து கம்பெனி சாப்பாடும் கொடுக்கும். இவங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 1500 ஒரு 1800 இருந்தா ஓகே, அவங்க செலவுல பார்த்துக்கொண்டு ஒரு 1000 750 சேவ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த சம்பளங்கள் வயசா ஒரு 3000 2000 1500 இப்படி போகுது. ஸோ எங்களை பொறுத்தவரையில துபாய்க்கு வார நீங்களன்னு சொல்லி சொன்னா சில கம்பெனி சொல்லுவாங்க நல்ல தரமான சம்பளம்னு சொல்லி போட்டு 1500 சொல்லுவாங்க. ஏமாற வேண்டாம். அண்டா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனியும் அந்த ஓனர்ஸும் அவங்க உங்களை அனுப்பி இங்க 12 மணித்தியால ஷிஃப்ட், சம்பளமும் குறைவு, சில லீவும் தர மாட்டாங்க, இப்படியெல்லாம் பண்ற கம்பெனி தெரிஞ்சும் உங்கள்கிட்ட காசை வேண்டி அனுப்பி போட்டு அவங்களோட குடும்பம் மட்டும் நல்லா சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க. நீங்க போய் கஷ்டப்படுவாங்க. ஸோ முதல்ல ஒரு ஏஜெண்டா இருக்கட்டும், நீங்க போறேன்னு சொல்லிச்சுன்னா முதல்ல நீங்க அலசி ஆராயுங்க. ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. சம்பளம் எவ்வளவு கிடைக்குமா, லீவ் எவ்வளவு கிடைக்கும், சம்பளத்துல என்னால எவ்வளவு செலவு வரும், செலவு வந்தா என்னால எவ்வளவு சேவ் பண்ண முடியும். சேவிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ யாருமே துபாயில வேலை இருக்கு நல்ல தரமான சம்பளம்னு சொல்லி போட்டு 1500 திரகம் தருவாங்க. இப்படியானதுல நம்பி வந்துட வேண்டாம். சரியா? லேபரின் படி 8 மணித்தியால வேலை, சில இடங்கள்ல 12 மணித்தியாலத்துக்கு கூட வேலை செய்யறாங்க. சம்பளம் அதேதான், ஓவர் டைம் எல்லாம் இல்லை. ஸோ கவனம். ஒரு நல்ல நாடு, ஆனால் நீங்க வாரன்னு சொல்லி சொன்னால் சம்பளம் எவ்வளவு தராங்க அது மிக முக்கியம். அது அறியாம தயவு செய்து கஷ்டப்பட வாழலாம். நான் இந்த வீடியோ பிரயோசனமா இருக்குமான்னு சொல்லி இருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரெல்லாம் துபாய்க்கு வர இருக்கிறாங்களோ அவங்களுக்கு
அனுப்பிடுங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துபாயில் மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்டில் எல்லா இடத்துலையும் இதே தான் நிலைமை. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய பர்சனல் அப்டேட்ஸ் சொல்லிச்சுன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, போய் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.